சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/1/2024 சனிக்கிழமை, தை மாதம் 13ஆம் நாள், துவிதியை திதி இன்று நள்ளிரவு 3:34 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:01 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் பரிவர்த்தனையாகவும் இருக்கக்கூடிய நல்ல யோகமான நாள் இந்த நாள். இத்தனை யோகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றாற் போல நிம்மதிகள், சந்தோஷங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். இன்னும் 1 மாத காலத்திற்கு அல்லது உடனடியாக இந்த வார காலத்திற்குள்ளேயே என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ, வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்ற பாக்கிய அமைப்புகள் அத்தனையும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக நாளாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. ராசியில் குரு பகவான் இருப்பது எண்ணங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை. கடந்த காலங்களில் எங்கே தோற்று போனதாக உணர்கிறீர்களோ அந்தந்த இடங்கள் அத்தனையும் இன்றைக்கு வெற்றி மட்டுமே வரக்கூடிய, அனைத்திலும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு குருமார்களுடைய தரிசனம்னு சொல்லப்படக்கூடிய வயதான பெரியவர்கள் மூலமான லாபங்கள் வரக்கூடிய தன்மை, தாத்தா பாட்டிகளின் மூலமான சொத்துக்கள் வரக்கூடிய தன்மை, இளைஞர்களுடைய திறமையை பெரியவர்கள் அங்கீகாரம் பண்ணுறது, இந்த தொழிலை இவரை நம்பி கொடுக்கலாமா அல்லது இந்த சொத்தை இவரை நம்பி கொடுக்கலாமா, இவருக்கு பக்குவம் வந்துவிட்டதா வரவில்லையா என்று தெரியவில்லையே என்கின்ற சந்தேகத்தில் உங்களை பற்றி பெரியவர்கள் இருந்த அத்தனை நிலைமையும் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இதுவரை தடையாகி வந்த அனைத்தும் உங்களுடைய மனம் போலவே கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக நாளாக இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். எதில் புகழ் பெறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ அதில் அத்தனை அமைப்புகளும் வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே வாய்ப்புகள் கிடைத்து அதை தவற விட்டோமே என்கின்ற ஒரு மாதிரியான மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு புதிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைத்து அதனை முழுமையாக 3 வாரத்திற்குள் முடித்து அத்தனை அமைப்புகளும் சிறப்புற இருக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, ஆண் பெண் இருபாலருக்கும் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பாக்கியத்தில் ராசிநாதன் இருக்கக்கூடிய நல்ல நாளான இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட பிருகு மங்கள யோகம்னு சொல்லப்படக்கூடிய மங்கள யோகத்தில் இருக்கிறார். மிக நிறைவான ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், தனலாபங்கள் வரக்கூடிய, அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒன்றற்காக ஏதோ ஒன்று நடந்து அது எதுவோ ஒன்றாக நடந்தது நல்லதாக நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி, நான் ஒன்று செஞ்சேன், இதை இப்படி முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் தெரியாத்தனமாக வேறொன்றாக அது முடிந்து கடைசியில் எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வந்தன அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் அவ்வளோ பேரும் சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில பேருக்கு இன்றைக்கு வெளிநாட்டு பயணம் சித்திக்கக்கூடிய தன்மை, வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வசிக்கணும், அங்கேயே குடியுரிமை பெற வேண்டும் அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவினரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட்டு, விசா சம்பந்தமான அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக முடியக்கூடிய தன்மை. அலுவலகத்தில் எனக்கு மட்டும் அனுமதி கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில் என்னை மட்டும் அனுப்புறதுக்கு பயந்துக்கிறாங்க, ஒரு நிலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா கூட பெரியவர்களுடைய தொல்லை தாங்க முடியாத அளவில் இருக்கிறது என்கின்ற
எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே தூர தேசம் போய் ஜெயிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உயர்வுகள் லாபங்கள், குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனியன் ஏற்றுமதியாளர்கள் அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தொழில் சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிறு குறு விவசாயிகள் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்களான ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களைப் போல அல்லாமல் மழை அத்தனை அமைப்புகளும் நன்றாக இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீடு சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் ஒரு தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட வீடு நல்ல விதமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை, வாகன உயர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல மங்கள யோகம்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் குரு தொடர்புகள் இப்போது ஏற்பட்டிருக்கு. இது இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய, எல்லாத்துலேயும் ஒரு நிறைவான அமைப்புகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். நடுத்தர வயதுக்காரங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம், வேலை மாற்றம் போன்றவைகள், ஒரு வேலையே போயிட்டா கூட அதைவிட நல்ல அதிகமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு மனம் சற்று சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த வாரம் முதலே ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். இதுவரைக்கும் பணம் வர்ற வழிகளே அடைபட்டு கிடக்கின்றன. பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு தெரியல, இது உண்மைதானோ என்பது மாதிரியான சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, செவ்வாயின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம் சார்ந்த, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நிலையில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய, காலிமனை விற்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய இந்த மாதத்திலேயே திருமண உறுதிகள் அல்லது திருமணமே நடந்துவிடக்கூடிய அளவிற்கு சிலருக்கு இந்த வருடத்திற்குள் வாழ்க்கை துணை அமைந்து விடக்கூடிய சூழல் என அனைவருக்குமே வாழ்க்கை அமைவதற்கான, அதே நேரத்தில் வாழ்க்கை மிக நல்ல முறையில் இருப்பதற்கான பொருளாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கியிருந்த இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே என் மகனைப் போல என்னுடைய மகளைப் போல உண்டுமா என்று பெரியவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு உங்களிடம் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளாகவே இந்த நாள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிறப்பாக பேர் வாங்குவீங்க. சமூக ஊடகங்களில் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. நீட்டு தேர்வு போல மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்புகள் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள், அவர்களை படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பெரியவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சூழல் மிதுன ராசிக்காரர்களுடைய குடும்பங்கள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. மிதுனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 6ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 5-10 கூடிய கிரகம், குழந்தைகளையும் தொழிலையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். 6ஆம் இடம் வலுத்தாலே எதிரியை வெல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கும். எதிர்ப்புகள் யார் யார் நமக்கு பின்னாடி குழி பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு முன்னால் நல்லவர் போல நண்பனை போல நடித்து கொண்டிருந்து விட்டு பின்னால் நமக்கு புறம் பேசுகிறவர்கள், நமக்கு ஆகாத சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை தொழில் மற்றும் குடும்பத்தில் யார் யார் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன்கள் அப்ரூவல் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டு கடன், வாகன கடன் போன்ற வளர்ச்சிக்கான கடன், ஒரு தொழில் பண்ணுறோம் ஆனால் அந்த தொழிலை முழுவதுமாக நம்முடைய முதலீட்டை வச்சே செய்ய முடியாது இல்லையா. ஏதேனும் ஒரு இடத்துல நம்மகிட்ட இவ்வளவு தான் இருக்குது, இதை விட இன்னொரு மடங்கு பணம் இருந்தால் இந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றலாம், இதில் இதை போட்டால் இது இன்னும் பல்கி பெருகும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான ஒரு நிலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல கடன்கள் கிடைக்கக்கூடிய சூழலும் இன்றைக்கு அமையுங்க. வேலை மாற்றம் இளைய பருவத்தினருக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாடு, குறிப்பாக கிழக்கு மாநிலங்கள், கிழக்கு நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து விசா போன்றவைகள் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களின் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 4 வார காலத்திற்கு
காலத்திற்கு முன்பு வேலை போயிடுச்சு, அல்லது தொழிலை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு, அல்லது இவரை நம்பி இருந்தேன், இவரை நம்பித்தான் இதை செஞ்சேன், இவர் என்னை நடுவழியில் நற்றாட்டில் விட்டு போய்விட்டார்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஒருவரை நம்பி, ஒரு அமைப்பை நம்பி ஒரு நிலையில் ஏமாற்றத்தை அடைந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுக்கான முன்மாதிரி முயற்சிகள் உங்களுக்கே பலித்து பிறருடைய உதவியின்றி அதற்கான அத்தனை அமைப்புகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சாதுரியமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள், பணமின்மை அத்தனையும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல இன்றைக்கு பிருகமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த இன்றைக்கு 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல நல்ல நன்மைகள் கிடைக்க இருக்கின்றது அப்படின்னே சொல்லிடலாம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தாய் தமக்கை, தங்கை, தாரம், தன்மகள் போன்ற உறவுகள், இன்னும் சொன்னால் அலுவலகத்தில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய தோழிகள் மூலமாக கூட மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம், உங்களுடைய மனதிற்கு இனிய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஆனந்தமாய் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்காரர்களுடைய உண்மையான உள்ளங்கள் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலங்களில் அதிர்ஷ்டமே எனக்கு செயல்படவே இல்லைங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உழைக்கிறேனே தவிர மற்றவர்களைப் போல நான் ஒரு அதிர்ஷ்டக்காரனாக இல்லை என்கின்ற ஒரு தோற்றுப்போன மனநிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, புத்துணர்ச்சி வரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றம் உள்ள இந்த வாரத்திலேயே அடுக்கடுக்காக நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிந்தனைகள் இன்றைக்கு நல்லா வரும். ஒரு 30 வருஷத்திற்கு எது நமக்கு ஏற்றது, எந்த வாழ்க்கை துணை அமைப்புகளில் நமக்கு நல்லா இருக்கும், மாமன் மச்சான் உறவுகள் எப்படி இருக்கும், குறிப்பாக அண்ணன் தம்பி உறவுகளில் சில விஷயங்கள் நன்றபடியாக நடக்குமா என்பது போன்ற ஒரு சிந்தனை தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். சொந்த ஊரில் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது சொந்த ஊரில் பூர்வீகத்திற்கு திரும்ப போய் அங்கேயே வசிக்க வேண்டும், சொந்த மாவட்டத்திற்கு திரும்பி போய்விட வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்கள், வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் நினைத்தாற் போலவே பூர்வீக அமைப்புகளில் வந்து செட்டில் ஆகக்கூடிய சில நல் வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே வரக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளை பற்றிய கவலை, குறிப்பாக குழந்தைகள் படிக்கவில்லையே என்கின்ற கவலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்திலேயே குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள் தெரிந்து அவர்களை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 8ஆம் இடங்களில் குருமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பான யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். 4, 8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற இந்த நாளில் இஷ்ட தெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மலைகுனிய நின்ற பெருமான் என்று சொல்வதற்கான ஒரு பெருமைக்குரிய தெய்வமான திருப்பதி ஏழுமலையானை போய் தரிசித்து விட்டு வர வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கனவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஷ்ட தெய்வ தரிசனம், எல்லா அமைப்புகளிலையும் ஆன்மீக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு பிரயாணத்தின் மூலமாக நன்மைகள், நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஒரு 50 வயது கடந்த அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. ஒரு நிலையில் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல அறிமுகம் இன்றைக்கு நேரடியாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ ஒரு விதமான வேலை தொழில் முன்னேற்றுவதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை இளைய பருவ கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும். ஒரு சிறிய பயணம் அமைந்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தொழில் முன்னேற்றம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை இன்றைக்கு செவ்வாய் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தங்க நகை, கவரிங் நகை, ஜுவல்லரி கடையில் பணிபுரியக்கூடியவர்கள், நகை தொழிலர்கள் அனைவருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லை அல்லது மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இல்லை என்பது போன்ற வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளும் இன்றைக்கு விலகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதனும்
வலுவாக இருப்பது, ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருப்பதால் கடந்த காலங்களில் பெண் வழி உறவுகளின் மூலமாக சோதனைகள் வேதனைகளை சந்தித்தவர்கள் அனைவருக்குமே அத்தைமார்கள் சித்திமார்கள் மூலமாக ஒரு சொத்து தகராறுகள் இருந்து கொண்டிருந்த நிலைமைகள் அத்தனையும் மாறி உறவுகள் அவ்வளவும் ஒன்றுக்கொன்று ஒரு நிலையில் விட்டு கொடுத்து போவதன் மூலம் நாம் அனைவரும் இருவரும் நன்றாக இருப்போம் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய குடும்பம் வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதியாக இருக்கக்கூடிய யோகமான நாளாகவே அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல பிருகமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு. ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்க ராசிநாதன் மிக வலுவாக இருக்கக்கூடிய எல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் தோற்று போனீங்களோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் முயற்சிகள் பலிக்காமல் போயிடுச்சோ, ஒரு விதத்தில் வயதிற்கேற்றார் போல் ஒரு முயற்சிகளை செஞ்சுருப்பீங்க இல்லையா? இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த தொழில் எனக்கு கிடைக்கணும், இத்தகைய முன்னேற்றம் எனக்கு வியாபாரம் தொழில் போன்றவைகள் இருக்கணும், குழந்தைகளுக்கு இது கிடைக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள் இப்படிப்பட்ட உறவுகள் இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிறைவேற முடியாத ஆசை என்கின்ற அளவில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கு கைவரப்பெறுகின்ற நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் எப்பொழுதுமே புகழ் பெறக்கூடிய அமைப்பு. நல்ல பேர் இன்றைக்கு எடுக்க போகிறீங்க. வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், இவர் இதற்கு சரியாக வரமாட்டார் என்கின்ற உங்கள் மேல் இருக்கின்ற ஒரு இமேஜ் என்கின்ற ஒரு கலங்கத்தை துடைத்தெறியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு சகோதர ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு. அக்காவிற்கோ தங்கைக்கோ மன வாழ்க்கை நன்றாக இல்லை என்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மையான அக்கறையோடு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு முறைகள் அனைவருக்குமே பெண்களின் மூலமான நல்லவைகள் நல்ல செய்திகள் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த நாளை, இந்த வாரத்தின் முதன்மை நாளாகவே இன்றைய நாளை சொல்லலாம். இசைத்துறை பாட்டுத்துறை போன்றவைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல முன்னேற்றங்கள், சினிமா ஊடகம் போன்ற அமைப்புகளில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும். அதைவிட மேலே ரொம்ப சக்ஸஸ் ஆகணும், பெரிய அளவில் சர்வதேச அளவில் இந்திய அளவில் புகழ் பெற வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய, நம்ம ஒன்றை செஞ்சாத்தானே அது நல்லபடியாக முடிஞ்சாத்தானே அதற்கான புகழ் பெருமைகள் எல்லாம் வரும் இல்லையா? அதை செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இணையதளத்தில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நிலையில் அடுத்தவர்களுடைய ஒரு அமைப்பை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய எண்ணம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசிநாதன் இன்றைக்கு சுபத்துவமாக பரிவர்த்தனை நிலையில் சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2ஆம் இடம்ன்றது காசு பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இதுவரை காசு பணம் பார்க்கவே இல்லை, அது வரவே வராதா அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு நிலையில் எவ்வளோதான் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது என்கின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு கதவுகள் திறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் நன்றாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வழக்குகள் வெற்றியாகக்கூடிய நாள். போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. வேலை தொழில் மாற்றங்கள் இன்றைக்கு உண்டு. அது மாற்றம் ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தாலும் ஒரு சில சூழலில் இந்த வாரத்திலேயோ அடுத்த வாரத்திலேயோ வேலையை விட்டுவிடக்கூடிய, வேலை போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்தாலும் கூட ஏற்கனவே இருந்ததை விட உயர்வான ஒரு அமைப்புக்கு நீங்கள் மாறப்போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராசிநாதன் இன்றைக்கு குருவோடு பரிவர்த்தனையாகி மிக சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பு உங்களை எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சந்தோஷமும் நிம்மதியும் வரக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் கைக்கருகே வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு திருமண உறுதிகள் கிடைக்கும். இந்த மாதத்திலேயே திருமணம் நடக்கிறது, வரன் பார்க்கிறது. ஏற்கனவே வரன் பார்த்து விட்டு போயிருந்தும் சரியாக செட்டில் ஆகாதது, பதிலே சொல்லலை, கடிதம் போடுறேன்னு சொல்கிறாங்க, ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. எல்லாம் இருந்தும் ஒரு திருமணம் நடக்க முடியாத நிலைமை, ஒரு குடும்பம் அமைய முடியாத நிலைமைகள் எல்லாம் இனிமேல் மாறக்கூடிய தன்மை. ஏற்கனவே முதல் திருமணம் நடந்து தோல்வியுற்று 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா,
நீடித்திருக்குமா, நிலைத்திருக்குமா, மனதிற்கேற்றாற் போல அமையுமா என்கின்ற கலக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் நிலைத்த நீடித்த நல்ல விதமான இரண்டாவது திருமணம் அமையும் என்கின்ற அதற்கான அடிப்படை அறிமுகங்கள், ஆரம்பங்கள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய சகல வயது பருவத்தினருக்குமே மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள முன்னேற்றமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எதிர்காலம் வளமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு இரட்டிப்பு யோகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். பிருகமங்கல யோகம், மங்கள யோகம் இரண்டும் இன்றைக்கு ஒருங்கே ராசியில் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு சிறப்பாக இருப்பது மருத்துவத்துறை, காவல்துறைன்னு சொல்கிறோம் இல்லையா, உடுப்பு அணிந்து வேலை செய்யக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸிற்காக பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், இராணுவத்தில் சேரணும், காவல்துறையில் சேரணும், அல்லது வேறு ஏதேனும் தீயணைப்புத்துறை, வனக்காவல்துறை போன்ற உடுப்பு அணிந்து பணி செய்யக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் அதற்கான போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டுதல்கள், ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அனைத்தும் கைகூடக்கூடிய மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5ஆம் பாவகம் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்றைக்கு நல்ல மருந்துகள், மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. அடுத்த வருட ஆரம்பத்திலேயே 2025ஆம் வருடமே குழந்தை பாக்கியம் கையில் கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண் குழந்தைகள் மேலே ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், வயது தாண்டியும் இன்னும் சரியான வேலை அமைப்புகள் கிடைக்கல, அவருடைய வாழ்க்கை செட்டில் ஆகலை என்ற எண்ணத்திலிருந்து வந்த பெற்றோர்கள் அனைவருக்குமே மனசு குளிர்ற வண்ணம் இன்றைக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. உங்களுடைய எண்ணப்போக்கிற்கு குழந்தைகள் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இதனால் வரை குடும்பத்தில் மரியாதை இல்லை, தொழில் அமைப்புகளில் கூட மற்றவர்கள் மதிக்கின்ற விதமாக எந்த ஒரு அமைப்பும் நமக்கு வரவில்லை என்கின்ற அந்தஸ்து கௌரவம் குறைவுபட இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் 4 பேர் கூடுகின்ற இடத்துல ஒரு மண்டபத்திற்கு போனாலும் கூட, ஒரு பொது விழாவிற்கு போனாலும் கூட நீங்கள் மற்றவர்கள் உங்களை தனித்து கவனிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான செய்கைகள் செய்யக்கூடிய அமைப்பு, சிறப்பான நிகழ்வுகள், பண அமைப்புகளில் ஒரு முன்னேற்றமான போக்கு, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம் என்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் ஒரு நடுத்தர வயது தனுசு ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கின்ற அனைவருக்குமே, ஆண் பெண் இருபாலருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய இந்த வாரத்திலேயே கையில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் அனைவருக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு அமைந்திருக்கிறது. விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். குறிப்பாக செவ்வாய் குருவின் பார்வையில் இருந்தாலே கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும்னு அர்த்தம். கட்டிட விரயம் ஏற்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? வீடு கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம், வீடு வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதிலும் குறிப்பாக வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டுக்காரரோடு தகராறு, அல்லது குடித்தனக்காரரை ஏன் இங்கே குடித்தனம் வச்சேனே தெரியல, அவரால் பிரச்சனைகள், வாடகையை விட வேறு விதமான செலவுகள் அதிகமாக வந்துவிட்டன என்பது போன்ற கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வழக்குகள் அல்லது வேறு ஏதேனும் தாவாக்கள் நல்ல விதமாக தீரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டையே அண்ணன் பிரித்து கொள்வதா, தம்பி பிரித்து கொள்வதா, அக்கால் தங்கை எடுத்துக்கொள்வதா, அப்பா சற்று குழப்பமான ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அல்லது ஏற்கனவே இருந்து வந்த முன்னோர்கள் சில சிக்கல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லுவோமே, காவல்துறை, கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு அல்லாடி கொண்டிருந்தவர்கள், அலைந்து திரிந்து கொண்டிருந்தவர்கள், நான் சரியாக தான் இருக்கிறேன், எதிர்த்தரப்பு அதற்கான சுமூகமான தீர்வுக்கு வரமாட்டேன் என்கிறது என்பது போன்ற மிகப்பெரிய குழப்பத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த வாரத்திலேயே யாரோ ஒருவர் ஒத்து ஒரு நிலையில் முடிவு ஏற்படக்கூடிய, அந்த முடிவு மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வெளி மாநில பயணம் இன்றைக்கு பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய வடக்கு வடமேற்கு மாவட்டங்கள், மாநிலங்களுக்கு போவதன் மூலமாக ஒரு பயண மேன்மை மூலமாக நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த தொழிலோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள், அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்
செய்யலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சில உறுதியான முடிவுகள் ஏற்படும். இதை செய்யலாம் என்கின்ற அமைப்பு பின்னடைவுகள் எதுவுமே இல்லாமல் கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த அத்தனை சோதனைகளுக்கும் முடிவுகள் வந்துவிட்டன என்பதை மனம் உணரக்கூடிய, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் இனிமேல் நம்பி பிழைக்க முடியும் என்கின்ற எண்ண மாறுதலும் அதற்கேற்ற முன்னேற்றமும் வரக்கூடிய, மகரத்தினர் அனைவரும் நன்றாக இருக்கக்கூடிய, முன்னேற்பாடுகள் அமையக்கூடிய சிறப்பான நாள் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு மங்களகரமான யோகங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 10ஆம் அதிபதியான செவ்வாயும் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது அதைவிட ஒரு பெரிய யோகம். ஆக இதுவரைக்கும் கடந்த 1-2 வருஷங்களாகவே எதுவும் சரியாக அமையலை. குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் போனால் முட்டுகிறது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அந்த அமைப்பு எல்லாமே மாறக்கூடிய, படிப்படியாக இனிமேல் நன்மைகள் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கொஞ்சம் நின்று விட்டன. இனிமேல் அதை நாம் தாண்டி போக வேண்டியது தான் பாக்கி என்கின்ற ஒரு நற்சிந்தனை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ப்புகள் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும்ன்றது ஒரு விதி. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடந்த 2 வருடங்களாக சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற அவிட்டம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனைகள் இன்றுடன் நின்று அதிலிருந்து படிப்படியாக மீண்டு வரக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அண்ணன் அக்கால்கள் பேரில் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தீர்வுகள் தெரியும். அண்ணன் அக்கால்களுடைய மனமாற்றம், ஒரு சிறிய கையெழுத்து போடுவதன் மூலமாக குடும்பத்தில் எல்லாருக்குமே நிம்மதிகள் கிடைக்கும். ஆனால் அண்ணன் ஒத்துக்க மாட்டேன்றார், அக்கா ஒத்துக்க மாட்டேன் என்கிறாங்க, இவர்கள் என்னை பிரித்தே பார்க்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குமுறலான சூழ்நிலைகள் அத்தனையும் மாறக்கூடிய யோக நாளாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. வழக்குகள்லேயும் வெற்றிகள் கிடைக்குங்க. 11ஆம் இடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் சுபத்துவமாக இருப்பதால் எது உங்களுடைய வயதிற்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் திருமணம் போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் தாமதமாகி வந்த நிலைகள் நல்லதாக தான் போச்சு. இந்த தாமதத்திற்கு இடையிலும் நல்லதொரு வரன் இப்போது வந்திருக்கிறது. இவை முடிகின்ற தருவாயில் இருக்கிறது என்பது போன்ற குழந்தை அமைப்புகள் மற்றும் குடும்ப அமைப்புகளில் நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகள் 50 வயது கடந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது அமைந்திருக்கிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் மாற்றமும், சொந்த குடும்ப அமைப்புகளில் ஒரு நிம்மதியும் ஏற்படக்கூடிய மிக நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுபமான நாள் கும்பத்தினர் அனைவருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு பிருகமங்கல மங்கள யோகங்கள் ஏற்படுது. தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்து செவ்வாய் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறார். 2 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருப்பதைப் போல ராசிநாதன் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சொல் பலிக்கக்கூடிய தன்மை. ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதை இன்றைக்கி காப்பாற்ற முடியும். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, எதிலும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், என்னுடைய பேரை கெடுத்துக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக மீனராசிக்காரங்க இருப்பீங்க. பணம் வேணுமா, புகழ் வேணுமானா யோசிக்காமல் புகழை தேர்ந்தெடுக்கக்கூடிய, பணத்தை புறம் தள்ளி நல்ல பெயரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சொந்த குடும்ப அமைப்புகளையும் சரி, தொழில் அமைப்புகளையும் சரி, நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அலுவலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வாரத்திலேயே நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்க கொள்ளக்கூடிய நாளாகவும் சொல்லலாம். பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு ஒரு நிலையில் டிஸ்டர்ப் ஆகிருக்கின்ற ஆண்கள் அனைவருக்குமே அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், நம்மை விட அறிவு குறைவான மேலதிகாரியாக இவர் இருக்கிறார், நம்ம பண்ணுற அத்தனை இதையும் இவர் தான் அதை கிரெடிட்டை ஏற்றுக்கிறாரு, நம் திறமை அத்தனையும் மேலிடத்திற்கு தெரிவதில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்களுடைய திறமையை மேலிடத்தில் இருப்பவர்கள், முதலாளிகள், சேர்மன் போன்றவர்கள் உணரக்கூடிய மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
தனியாக தொழில் ஆரம்பிக்கலாமா, கூட்டு குடித்தனம், கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டு தொழிலிலிருந்து பிரிந்து வந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணம் சரியானது தான். நீங்கள் தனியாகவே நின்று சாதிக்க முடியும் என்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான சில சமிக்கைகள், சகுனங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகள் கிடைக்கக்கூடிய, பிறருடைய நல்ல மதிப்பும் நல்ல உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள். 10ஆம் இடம் மிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, செவிலியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், பரிசோதனை நிலையங்களை நடத்துபவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், குழந்தைக்கு இந்த கல்வியை கொடுக்க முடியுமா என்கின்ற ஒரு தயக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே குழந்தைகள் விரும்பக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தினமாகவும், புத்துணர்ச்சி உள்ள தினமாகவும், பண முதலீடு அப்படியே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்கின்ற ஒரு உயர்வு எண்ணங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இன்று. மனைவி வழி வீட்டாரின் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஜாதகம் என்ன அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். சிலர் எப்பொழுதுமே மனைவியின் பேச்சை கேட்டு நல்ல விதமாக முன்னேறாங்க. அதாவது மனைவி சொல் மந்திரம் இல்லை, அவரை மீறின ஒரு சொல் இல்லை. அவர் எதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, என்னங்க இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், இருங்க எதற்கு நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படிங்கிறத இன்றைக்கு சிறப்பாகவே சொல்லிடலாம். என்னுடைய மனைவியிடம் இன்று கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு முடிவை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர்களை போன்றவர்களுடைய ஜாதகம், அதாவது மனைவியால் தான் எனக்கு யோகம், திருமணத்திற்கு பிறகுதான் எனக்கு யோகம், இந்த பெண்மணி என்னுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து, அதாவது இந்த பெண்ணோட கழுத்தில் நான் என்னைக்கு தாலி கட்டணும் அன்னையிலிருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேங்க, என்னுடைய அத்தனை முன்னேற்றத்திற்கும் என்னுடைய மனைவி தான் காரணம்னு வெளிப்படையாக வாய்விட்டு மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டே ஒரு ஆண்மகன் சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரியான ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய, மனைவியை குறிக்கக்கூடிய, மனைவி வீட்டாரை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் பாவகம் லக்னாதிபதியை விட மிக அதிகமான ஒரு சுபத்துவமாக 7ல் குரு இருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது, பார்ப்பது போன்ற அற்புதமான ஒரு நல்ல அமைப்பும் கூடவே 7ஆம் அதிபதின்னு சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இல்லாமல், அல்லது ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட சுபத்துவமாக இருந்து, இந்த சப்த கிரகங்கள் 7ம் வலிமையாக இருக்கக்கூடிய, உச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மனைவியே எல்லாம் என்கின்ற ஒரு மனப்பூர்வமான அமைப்பில் அவர் இருப்பாருங்க. அது சரியாகவும் இருக்கும். அதாவது திருமணத்திற்கு முன்பு அவர் பொறுப்பில்லாதவராக இருந்திருப்பார். ஏதேனும் ஒரு நிலையில் காதல் திருமணமோ அல்லது வீட்டார் பார்த்து வைத்த திருமணமோ, திருமணத்திற்கு முன்பு பொறுப்பில்லாமல் இருந்தவர் ஒரு நிலையில் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்து, இப்படியெல்லாம் நம்மை நம்பி வந்த பெண்ணை கண்கலங்க வைத்து விட்டோமே, நம்மை நம்பி வந்த பெண்ணையும் நமக்கு பிறந்த குழந்தைகளையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒருவர் மாறுகிறார் இல்லையா. அவர் போன்ற அத்தனை நபர்களுக்கும் 7ஆம் பாவகம் மிகுந்த வலிமையாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, கணவனை விட மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருப்பார், கணவன் செயல்படுகின்றவராக இருப்பார், மனைவி சொல்லித் தருபவராக இருப்பார். இந்த தொழிலை பண்ணுங்க, இவர்கிட்ட இப்படி பேசுங்க, இவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கங்க, இந்த இடத்துல நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்ட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்பதால் மட்டுமே நமக்கு முன்னேற்றம் என்பதை ஒரு ஆண்மகன் உணர்ந்திருப்பார் இல்லையா. அவர் போன்ற ஜாதகங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 7ஆம் அதிபதி எந்த விதமான பாவத்துவம் இல்லாமல் இருக்கும். 7ல் செவ்வாயோ, 7ல் சனியோ, 7ல் ராகுவோ, 7ல் கேதுவோ இல்லாமல் இருந்து, அப்படி ஒருவேளை இருந்தாலும் கூட விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கின்ற சாஸ்திரம் இல்லையா இது. ஒருவேளை 7ல் செவ்வாய் இருக்குது, ஆயினும் இவருக்கு மிகப்பெரிய நல்ல யோக மனைவி அமைந்திருக்கிறார்னா, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பார், ஆட்சியாக இருப்பார், கூடவே அங்கே குரு சுக்கிர தொடர்புகள் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்புகள் இருக்கும். ஆகவே 7ஆம் இடத்தில் பாபர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பங்கமற்று இருந்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு நல்ல மனைவி, மனைவி பேரில் தொழில், மனைவியால் நன்மை, மனைவியின் உடன் பிறந்தவர்களால் நன்மை, திருமணத்திற்கு பிறகு மாமனார் வழியில் ஏதேனும் ஒரு நிலையில் பெருத்த சீதன அமைப்புகளை
போன்ற சொத்துக்கள் அல்லது அவர்களே தொழில் வைத்து கொடுப்பது போன்ற நல்ல முன்னேற்றங்களும், 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் வலுத்திருந்து 7ஆம் அதிபதியும் சுபராகி வலுத்திருக்கின்ற நிலைமையில் திருமணத்திற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய கூடுதல் நன்மைகள் தரக்கூடிய மனைவியின் பேச்சுத்தான் மந்திரம், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு இனிய மனைவியை பெற்ற ஆண்மகனாக அவர் இருப்பார் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்லகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.